அருள்மிகு திரு பாலீஸ்வர சுவாமி திருக்கோவில் திருப்பாலைவனம் முதல் பிரதோஷ திருத்தலம். திருவள்ளூர் மாவட்டத்தின் பழமையான திருக்கோவில்களில் ஒன்று திருப்பாலைவனம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரு பாலீஸ்வர சுவாமி திருக்கோவிலாகும். இத்திருக்கோவில் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிய வருகிறது. அவன் தனது பெரும் படையுடன் வடபுலம் சென்று வெற்றி கொடி நாட்டி திரும்பிய போது பாலை மரங்கள் நிறைந்துள்ள இப்பகுதியில் தங்கி ஓய்வெடுத்தான். அது சமயம் ஒரு பாலை மரத்தில் பிணிக்கப்பட்டிருந்த யானை மூர்ச்சையடைந்து விழுந்தது. அம்மரத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக மன்னனுக்கு தோன்றவே அவன் அம்மரத்தை வெட்ட பணித்தான். கோடாரி பட்ட இடத்திலிருந்து குருதி வெளிப்பட்டது. உடனே அரசன் அம்மரத்தை வெட்டுவதை நிறுத்தி அகழ்ந்து பார்த்தான். அப்பொழுது தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்க வடிவில் இருந்த இறைவனின் தலை மீது கோடாரி பட்ட இடத்தில் குருதி வெளிப்பட்டதை உணர்ந்து மனம் பதைத்தும் பரவசம் கொண்டான். உடன் ஒரு கோவிலையும் எழுப்பி ஆராதனை செய்ய ஆணையிட்டான். அவரால் எழுப்பப்பட்ட கோவிலே தூங்கானை மாடமாக அமைந்த திருபாலீச பெருமான் கருவறை கோவிலாகும். அம்மன்னனால் கோடாரி இடப்பட்ட தழும்பு இன்றும் காண முடிகிறது. இத்திருக்கோவிலில் அருள்மிகு திரு பாலீஸ்வர பெருமானை வலமாக கொண்டு அருள்மிகு திரு கோலாம்பிகாதேவி சந்நிதி அமைந்துள்ளது. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை அமுதம் வேண்டி கடைய தொடங்கிய நாள் அமாவாசை. ஆலகால விஷம் வெளிப்பட்ட நாள் அமாவாசைக்கு 10ஆம் நாளாகிய தசமி திதி. அமுதம் கிடைக்க பெற்ற நாள் 11ஆம் நாளாகிய ஏகாதசி. அசுரர்களை புறக்கணித்து தாங்கள் மட்டும் அமுதத்தை உண்ணுதற்கு மறைவான இடம் தேடி தேவர்கள் வந்தபோது 12ஆம் நாளாகிய துவாதசி நாளாகும். அவர்கள் அமுதத்தை உண்ணுவதற்கு தேர்ந்தெடுத்த மறைவான இடம் இன்றைய திருப்பாலைவனம் பகுதியாகும். இறைவனை பூசித்த நாள் திரையோதசி, அதாவது 13ஆம் நாள். நேரம் மாலை 4:30 முதல் 6:30 மணி, சுக்லபக்ஷத்து பிரதோஷ காலம். அந்த நேரத்தில்தான் இறைவன் நந்தி தேவரின் தலை மீது நின்று சந்தியா தாண்டவம் என்னும் நடனத்தை 33 கோடி தேவர்களும் காணுமாறு ஆடியதாக புராணங்கள் புகழ்கின்றது. இதன்படி பார்த்தால் முதலில் பிரதோஷ வழிபாடு தோன்றிய திருத்தலம் திருப்பாலைவனமே என்பது புலனாகிறது. மூலவர் மற்றும் உற்சவராக திருபாலீஸ்வரர் சுவாமி காட்சி தருகிறார். அம்பாள் திரு கோலாம்பிகாதேவி தலவிருட்சம் பாலமரமாக உள்ளது. முருகர், பைரவர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, பைரவர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சாமி சிலைகள் உள்ளன. சுற்றுப்பிரகாரத்தில் சுரங்கப்பாதை வழி உள்ளது. திருக்கோவிலில் அமிர்த புஷ்கரணி தவளைகள் வாழாத திருக்குளம் உள்ளது. கோவிலில் முக்கிய விழாவாக பிரதோஷம், பௌர்ணமி, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், தெப்பல் தேரோட்டம் நடைபெறும். எனவே இத்திருத்தலத்தில் பிரதோஷ வழிபாட்டை நாம் செய்தோமானால் நமக்கு எல்லாவித நன்மைகளும் கைகூடும் என்பது திண்ணம். திருமணத்தடை, செவ்வாய் தோஷம், நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கான தீர்வுகள், 60ஆம் வயது திருமணம் செய்வது போன்றது இக்கோவிலில் சிறப்பான ஒன்றாகும். கோவிலின் நடையானது காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இத்திருக்கோவில் சென்னையிலிருந்து பழவேற்காடு செல்லும் சாலை மார்க்கத்தில் சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது.
சொல்லுப்பா. அது தேவையில்ல, அது எடுக்கக்கூடாதுப்பா. எடுத்துட்டியா? அது வரைக்கும்